இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் யாவரையும் பெங்களூர் ரிவைவல் கிறிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு 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 நாள் வரிகள் உள்ள பாடல்களை நான் உங்கள் மத்தியில் பாடி, பிறகு ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்காக பேசுகிற வார்த்தையை பற்றி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இங்கே ஒரு அருமையான பாடல் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் இதை கேட்டு எனக்கு ரொம்ப இந்த பாடலால் நான் தொடப்பட்டேன். பாருங்கள், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நீங்கள் எல்லாம் இந்த பாடல்களை கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். என்னுடைய எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, என்னுடைய தசைகள் கூட உருவாகலை, ஆனால் தரிசனம் உருவானதே. நான் தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் கொண்டு இந்த உலகத்தில் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான பாடல். இதை கேட்கும்போதே தரிசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தீங்களா, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தரிசனம் இருக்கும். இல்லை இப்போது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. நான் நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு டீச்சர் ஆகணும், நிறைய கனவுகளோடு வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். ஹபக்குக் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை குறித்து பேசுகிறார். சரி, நம்ம ஒரு வார்த்தை எடுத்துப்போம். ஹபக்குக் 2வது அதிகாரம் 1 - 3 வசனத்தை வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுது, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை என்று சொல்லி இது கர்த்தர் ஹபக்குக்கு பேசுகிறார். இது எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த தரிசனம் என்பது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் லைஃப்பில் கொடுமே, என் லைஃப்பில் கொடுமே, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ப்ராமிசஸை கொடுத்துருப்பார், வாக்குதத்தங்களை கொடுத்துருப்பார். அதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஹபக்குக் சொல்கிறாரு, நீ தரிசனத்தை எழுது, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனத்திற்கு நேராக நம்ம இதயம் என்கிற பலகைகளிலே கர்த்தர் நமக்காய் பேசியிருக்கிற வாக்குதத்தமாக இருக்கிறான், பாடல்களாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய என்னுடைய கண்ணீராக இருக்கலாம், இல்லை என்னுடைய வேதனையாக இருக்கலாம். என்னவா இருந்தாலுமே உங்கள் தரிசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். அந்த தரிசனம் உங்களுக்கு பொய் சொல்லாது. அந்த தரிசனம் நிறைவேறலையேன்னுட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் ஒரு வேளை விட்டுருக்கலாம், எதுக்கு இந்த வாக்குதத்தை நான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உனக்காக நான் கொடுத்துருக்கிற தரிசனம் உன் தாயில் கருவில் இருக்கும் போதே நீ இன்னும் உருவாகலை, ஆனால் நான் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு நான் உன்னை கொண்டு வந்தேன் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பேசியிருக்கிற வாக்குதத்தங்கள் தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கு நீங்கள் மறந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக பேசியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை மறுபடியும் எழுந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு உதவி வரும் கன்மலையை நான் நோக்கி பார்க்கிறேன், என் உதவியே அவர் தான் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கலாம். இந்த தரிசனத்தை நான் எப்படி பிடிக்கிறது, இந்த
வாக்குதத்தை நான் எப்படி பிடிச்சு ஓடுறது அப்படின்னு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது இந்த தரிசனத்தை வைராகியத்தோட ஒரு முடிவோடு ஒரு வாழ்க்கை நேசுவுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தரிசனத்தை மறுபடி எடுக்க வேண்டிய நேரத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அந்த தரிசனத்தை திரும்பி பார்த்து விட்டுட்டு இருக்கிற அந்த தரிசனத்தை தூக்கி கரங்களை எடுத்து ஓட ஆரம்பிங்க. நீங்கள் ஓட ஓட இந்த தரிசனத்தை ஆண்டவர் எப்போ நிறைவேற்றுவார், இது எனக்கு ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த தரிசனம் அது மேன்மையானது. ஏன்னா இது உங்களுக்காக பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள். அதனால் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், பேசுங்க, நம்புங்க. இயேசுவோடு இந்த வார்த்தையை சொல்லி ஓட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நரம்புகள் உருவாகுவதற்கு முன்னே, உங்களுடைய சதைகள் உருவாகிறதுக்கு முன்னே, நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வருவீங்கன்னு உங்கள் பெத்த தகப்பன் தாய் நினைப்பதற்கு முன்னே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரிசனத்தை தான் வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷனை தான் வைக்கிறாரு. அந்த விஷனுக்கு பிறகு தான் ஆண்டவர் இது எல்லாமே உருவாக்குறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் தரிசனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் முடிவு உண்டு. அது எவ்வளவு தடையானாலுமே கர்த்தர் அதை அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி உங்களை ஒரு மகா பெரிய சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவாருன்னு சொல்லி எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இயேசு வர மாதிரி தெரியலையே, பாவங்கள் மாறுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் உண்மை. இயேசு ஒரு நாள் பிறந்த பிறகு ஊழியம் செய்தார். ஊழியத்திற்கு பிறகு சிலுவையின் அனுபவம் வந்துச்சு. மரித்தார், உயிரோடு எழுந்துட்டார். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்களாகட்டும் யாராகட்டும் எனக்கே தோணலாம், இது நடக்காமல் இருக்குது, இது நடக்குமா ஒருவேளை அப்படின்லாம் தோணலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் குறித்த காலத்திலே கர்த்தர் இந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். இதை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்பணும். இன்றைக்கி நான் நம்பிட்டு இருக்கிறேன். அதை மாதிரி நீங்களும் நம்பி ஓடும்போது கர்த்தர் உங்களுடைய ஓட்டத்தை மான்கால்களைப் போல மாற்றுவார். உங்களுடைய விசுவாசத்தை மலை மேலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெளிச்சம் எப்படி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குதோ அந்த மாதிரி உங்கள் தரிசனத்தை கர்த்தர் மகிமையாய் அது வெளிப்படையாக அவர் கொண்டு வருவார். தைரியமாக இருங்க, தொடர்ந்து ஓடுங்க, இயேசுவுக்காக ஓடுங்க, தொடர்ந்து வாக்குத்தத்தங்களை தியானிங்க, தொடர்ந்து அப்பாவை நீங்கள் நேசிங்க, இயேசுவை நேசிங்க. அவர் இந்த அன்பினால் உங்களை நிரப்பி இந்த தரிசனத்தை கொடுத்தவர், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லாமே நிறைவேற்றுவார். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, ஆனால் தரிசனம் உருவானதே ஆண்டவரே. இன்றைக்கு இந்த தரிசனத்தை விட்டு, அப்பா எனக்கு இந்த தரிசனம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், என்ன இயேசு என்ன அன்பு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போய் உடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்களை இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும்பா. இந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் உண்டு ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்கிற வார்த்தையின்படி இந்த தரிசனத்தை பிடித்து ஓடுகிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்கப்பா. அற்புதமான சாட்சிகளை இவர்கள் மூலியமாக கொண்டு வாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய தெய்வீக தொடுதல், தெய்வீக சமூகம் அவர்களோடு இருந்து நடத்துவதாக. அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.